பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்லேயும் ரொம்ப சூப்பர்பான சாக்லேட் மூஸ் தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது உங்களுக்கு பெரிய பேக்கரி மற்றும் மாலில் ரொம்ப அவைலபிளாக இருக்குங்க. இந்த சாக்லேட் மூஸ் செய்கிறதுக்கு 2 பொருள் போதுமானது. இதுவரைக்கும் ஆதிரா ஜங்ஷனுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு நன்றிகள். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த சாக்லேட் மூஸ் செய்கிறதுக்கு 75 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. இது விலை ரொம்ப கம்மி தான். இதை இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் உருக்க போகிறேன். அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சினோன்னா அது தீஞ்சு போயிடும். ஸோ கீழே ஒரு அடிக்கணத்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் மேலே ஒரு எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை கண்ணாடி பாத்திரமோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே தண்ணி கொதிக்க கொதிக்க உங்களுக்கு மேலே சாக்லேட் மெல்ட் ஆகிட்டே இருக்குங்க. இது அப்படியே மெல்ட் ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு செம கூலிங்கான விப்பிங் க்ரீம் நான் சேர்த்துக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் இதுக்கு நான் தனியாக வாங்கலைங்க. ஏற்கனவே ஐஸ்கிரீம் ரெசிபி செஞ்சுருக்கோம். அதோட மீதம் தான் நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பத்திரமா கைப்படாமல் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுருந்தேன். ஸோ அதை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை விப்பிங் க்ரீம் வாங்கினாலும் 2-3 தடவை நீங்கள் ரெசிபி பண்ணிக்கலாங்க. இது நல்ல எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 3லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து உதறினீங்கன்னா கொஞ்சம் கூட கீழே விழக்கூடாது. இப்போது நம்ம நல்லா ஆற வச்ச சாக்லேட்டை இதோட சேர்த்துக்கணுங்க. நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இந்த சாக்லேட்டை கொஞ்சம் பொறுமையாக நல்லா கையால் கூட நீங்கள் வலித்து எடுத்து அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் மெனக்கிடணும் இதுக்கு. ஏன்னா சாக்லேட் பவுலில் நல்லா இறுக பிடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டையும் எடுத்து நீங்கள் போட்டுட்டு இதையும் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரால் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இதை பீட் பண்ணாலே போதுமானது. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பீட் பண்ணாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் சிலிக்கான் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொருளும் 2 தான். இதை செய்கிற டைமிங்கும் ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் அப்படியே நீங்கள் கரண்டியால் கூட எடுத்து வச்சிடலாம். இல்லை நீங்கள் ஒரு கோனில் நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் அதை சுற்றி விட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மேலே நம்ம கொஞ்சம் டாப்பிங் பண்ணிக்கலாம். இதை டாப்பிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்து ஃபில்ட்ரு மேலே போட்டிருக்கேன். போட்டு அப்படியே ஸ்பூனால் கிளறி விடுறேன். பாருங்கள், அது எவ்வளோ அழகாக பரவலாக சாக்லேட் மூஸ் மேலே விழுகுது. நீங்கள் கொக்கோ பவுடருக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸும் போட்டுக்கலாம். இது சாக்லேட் ஐட்டம்ன்றனால நீங்கள் இந்த சாக்கோ சிப்ஸ் இல்லாட்டி கொக்கோ பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இதை இப்போ நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் தோணும். இது குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இதுவும் நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபிங்க. இந்த சாக்லேட் மூஸ் மில்க் சாக்லேட்டில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். இந்த ரெசிபி அவசியம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.